100% சம்பந்தம். சூப்பரா எடுத்துருக்காங்க. லாஜிக் மிஸ்டேக்கே இல்ல படத்துல. லாஜிக் மிஸ்டேக்கே பண்ண முடியாது. ஒரு பேய் படத்துல எல்லாம் மிஸ்டேக் கண்டுபிடிப்போம். மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியாது. போரே அடிக்கல. 2 மணி நேரம் என்கேஜ் பண்ணிருக்காங்க. கிட்ஸுக்கும் பிடிக்கும், ஃபேமிலிக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அடல்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல நல்லா பண்ணிருக்கோம். ப்ரோ கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. சின்ன பசங்கலாம் வந்து கொஞ்சம் ஹாரர் மூவில கொஞ்சம் பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நிஜமாலே ப்ரோ சூப்பரா இருக்கு. நிஜமாலே அந்த கேரக்டர் எல்லாம், பேய் கேரக்டர் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஹாரர் தான் ப்ரோ, செம்ம ஹாரர், த்ரில்லரா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு படம். போரிங்கே இல்ல, ஒரு சீன் கூட போரிங் இல்லை. ஓவரால படம் சூப்பரா இருக்கு. இப்போ மக்கள் த்ரில்லிங்கா ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். சின்ன வயசுல பெரிய கேட்டகிரி எதுவுமே இல்லை. சின்ன வயசுல எல்லாருமே பார்க்கலாம். அது ஜாலியா போகுது, செம்மையா இருக்கு. பேய் வர சீன்லாம் பயங்கரமா இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாலசரவன், காயத்ரி எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டர் ராமச்சந்திரன் நடிச்சவங்க எல்லாமே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. கடைசி நிமிஷம் நல்லா த்ரில்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா, எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர். எல்லாமே வந்து பார்த்து வேலை செஞ்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. வழக்கமான ஒரு பேய் படமா இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா, இந்த பேச்சுங்கிற பேர்ல ஒன்று வித்தியாசமா ரொம்ப சூப்பரா இருக்கு. பாலசரவன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த திருவிழாவும் நல்லா இருக்கு. எல்லாரோட உழைப்பு, அந்த மலை மேலே ஏறி வச்சு இறங்கி ரொம்ப உழைப்பு, எல்லாமே ரொம்ப எல்லாரோட உழைப்பு. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா சம்பந்தம். ரொம்ப நல்லா இருக்காது. புதுசாகவும் படம் பார்க்கலாம். பாலசரவன் படம் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் செம்ம திகிலா இருக்கு. மிஸ் பண்ணா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 100%. ஆமாண்ணா, மார்க்கெட்டிங்கே இல்ல, அது சிம்பிளா வருது. 100% படம் செம்ம வந்து சம்பந்தம் இருக்கு. எல்லாரோட ஒர்க்கும் ரொம்ப சூப்பர். கேமராமேனா இருக்கட்டும், நடிச்சவங்களா இருக்கட்டும், இதுல டிஃபரெண்ட் ரொம்ப சூனியத்தை பத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஸ்டைல் இருந்தாலும் நம்மள பயமுறுத்திருக்காங்க. அதுதான் விஷயம். சஸ்பென்ஸ், கேமராமேன், எல்லாரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பாருங்க. சான்ஸே இல்ல, செம்மையா பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல மியூசிக். நான் பேர் கூட பார்க்கல, நான் போயிட்டு தான் பார்த்தேன். செம்மனே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்குது. என்னன்னா 5 ஸ்டார் கேஷ் போட்டிருக்காங்க. 5 பேருமே நல்ல பெரிய ஆளை போட்டுருந்தா இன்னும் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். அதை மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம படம் பார்க்குறவங்க தான் இது தூக்கி விடணும். காயத்ரி மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேஸ், மற்றவங்க எல்லாம் நியூ பேஸ் தான். பாலா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. இன்னொன்று 5 பேரும் நல்லா ஸ்டார் கேஸ் போட்டுருந்தோன்னா படம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். மார்க்கெட்டிங் இல்லாம வெளியே வருது. நான் போய் உள்ள போய் உட்காந்து 2 மணி நேரம் நம்மள அப்படியே ஹோல்ட் பண்ணிடலாம். சான்ஸே இல்லை. மியூசிக் சான்ஸே இல்லை. அம்மா மியூசிக் கேரளா மாதிரி ஒரு மாதிரி மியூசிக் போட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் செம்ம ட்விஸ்ட். அது சொல்ல மறந்துடும். கிளைமேக்ஸ் சான்ஸே இல்லை. செம்ம ட்விஸ்ட் இருக்கு. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. செம்ம ட்விஸ்ட் இருக்கு. இது வந்து அவருக்கான கேரக்டர் கரெக்டா பயன்படுத்திருக்கு. ஏன்னா வாழ்வியல்ல அந்த காட்டுவாசி மக்கள் அவங்க எப்படி வாழ்வியலா பேசுவாங்களோ அது மாதிரி லைவாகவே பண்ணிருக்காங்க. இல்ல சீரீஸ் தான். அதுதான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து பெரிய விஷயம் யாரு ஏஜ் கேட்டகரிலாம் கிடையாது, யாரு வேணாலும் பார்க்கலாம். இப்போ த்ரில்லரா ஏதாவது ஒரு படம் நான் பார்க்கணும்னா இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். பேச்சு, இந்த படம் பேச்சு நல்லா பார்க்கலாம். ஜாலியா போகுது. உங்களுக்கு போரே அடிக்கலாம். போர் அடிக்காம போகுது. அது வரைக்குமே படம் எப்படி சார் இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹாரர் ஜானர் எடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்ட ஜானருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் வரும்ல, ஒரு காமெடி கலந்து ஒரு பேய் படம், அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க ஒரு பேய் படமாக இருக்குது. நல்லா இருக்குது. படத்தில் லேக் இருக்கா இல்லை அப்படியே ஒரு ஃப்ளோ இல்லைங்க, நல்லா தான் போயிட்டு லேக்குன்னு எனக்கு தெரிஞ்சு லேக்காக. செகண்ட் ஹாஃப் அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இன்டர்வல் வந்து பயங்கரமாக இருந்தது. மியூசிக்கில் எப்படி எஸ்எஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. பேய் படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.
செம்மையாக நடிச்சிருக்காரு. ஏன்னா வழக்கமாக ஒரு காமெடி சேனல்லாம் பார்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் சீரியஸாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நியூ ஃபேஸஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நியூ ஃபேஸஸ் எல்லாமே கொடுத்த அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கொடுத்த கேரக்டர் வந்து சொதப்பாமல் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் படம் பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். படம் போர் அடிக்காமல் இருக்குங்களா? சுத்தமாக போர் அடிக்கும். நல்லா ஜாலியாக போயிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். படத்தில் ஸ்பெஷல் தான் சொல்லி ஹாரர் தான், பயமுறுத்திட்டே இருப்பாங்க, அதுதான் ஸ்பெஷல் படம். வந்து பேச்சு படம் நல்லா தாங்க இருக்குது. படம் வந்து பட்ஜெட் படமே தெரியல, நல்லா எடுத்துருக்காங்க. ஒரு காட்டுக்கு ஒரு கதையை கொண்டு போய் எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய படம் தான் டைப்பாக காட்டிட்டாங்க. இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுக்கு கொண்டு போய் ஓரளவு கதையும் நல்லா இருக்குது. நடித்தவங்க பாலசுப்ரமணியம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் பேய் மாரி படத்தில். இன்னும் என்னென்னா காமெடி ஆர்டிஸ்ட் இந்த அளவு ஒரு சீரியஸாக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்ன ஒரு சின்ன ட்ராவலில் இந்த பேயை காமிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் பிடிக்கும். அடுத்து என்ன சீன் வரணும்னு சில படத்தில் சொல்லுவாங்க. இதில் ரெண்டு மூணு சீனில் கணிக்க முடியல. அடுத்து என்ன வரும் நம்ம கணிக்கிறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸில் அப்படி தான் கணிச்சேன் நான். எல்லா படத்தையும் பேப்பது இப்படி தான் வரும், கடைசி பேய வரும். ஆனால் இது வந்து ஓப்பனிங்கும் சரி லாஸ்ட்லேயும் சரி ஓரளவு பேயை வந்து நம்ம ஆடியன்ஸ் கணிக்க முடியாத அளவு காமிச்சிட்டாங்க. பார்ட் 2ல் காமிப்பாங்க. பார்ட் 2 அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் போக அப்படி படம் பார்க்கலாம். நியூ ஃபேஸஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸ் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள வேலை வாங்கியிருக்கணும் இன்னும் கொஞ்சம். அவங்க கொஞ்சம் சுமாராக நடிச்சிருக்காங்க. பாலசுப்ரமணியம் இந்த படத்தில் காமெடியாக பண்ணியிருக்காங்க. சீரியஸ் கேரக்டர் சீரியஸ் தான், காமெடியில் கிடையாது. காமெடியில் பேர் ஆனால் அவர் காமெடி சில இடத்துல பண்ணுவார். அது வந்து சீரியஸாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நிறைய ஹாரர் ஃபிலிம் பார்த்துருக்கோம் நம்ம. ஆமாம், இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? லொக்கேஷன், கேமரா இருக்குது, ஆர்ஆர், இந்த மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது இதில் ஓப்பனாக ஒரே வார்த்தை சொல்கிறேன், இது வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ்லாம் படம் பார்க்கலாம். ஆனால் குழந்தை லைட்டாக அந்த இந்த படத்தில் பயப்படுற லைட்டாக பயப்படும். வேறந்தடியாக குழந்தை வேறுனாலும் பயப்படாதுங்க. சின்ன குழந்தைய பயப்படும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு படம் இருக்குது. ஒருத்து தான் பேச்சு படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 10க்கு வந்து ஒரு 6 தரலாம், செகண்ட் ஹாஃப் வந்து 8 தரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்து மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க் வந்து இது ஒரு ஆர்ஆர் படம், கேமராவே ஒரு ஆர்ஆராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா